இப்போது 11ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். 11th chapter talks about three things. 11ஆம் அதிகாரம் 3 காரியங்களை குறித்து சொல்லுகிறது. It talks about the temple during the tribulation period. உபத்திரவ காலத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை குறித்து சொல்லுகிறது. It talks about the two witnesses that will rise and they will be martyred during in the middle of the tribulation period. உபத்திரவ காலத்தின் இடைப்பகுதியிலே எழும்ப போகிற இரு சாட்சிகள் அங்கே காட்டப்படுகிறார்கள். அவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள் என்பதும் சொல்லப்படுகிறது. And then the seventh trumpet is blown and the judgment is revealed. ஏழாவது எக்காளம் ஊதப்படுகிற வேளையிலே நியாய தீர்ப்பு அந்த இடத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. This chapter begins by telling us about a temple here on earth. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் வேளையிலே அந்த ஆலயம் இங்கே பூமியிலே இருப்பதாக காட்டி ஆரம்பிக்கிறது. It ends with talking about the temple that is in the heavens. முடியும் வேளையிலே அந்த ஆலயம் பரலோகத்தில் இருப்பதாக காட்டி முடிக்கிறது. Now let's go into 11th chapter itself. இப்போது 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். Verses 1 and 2, let me read it. 1 2 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். And let me explain it. விளக்குகிறேன். And there was given me a reed like unto a rod, and the angel stood, saying, Rise and measure the temple of God and the altar, and them that worship therein. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். But the court which is without the temple leave out, and measure it not, for it is given unto the Gentiles, and the holy city shall they tread under foot 42 months. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். Now this temple is the temple that will be built during the time of tribulation. இந்த தேவாலயமாகப்பட்டது உபத்திரவ காலத்திலே கட்டப்பட போகிற தேவாலயம். Now you know that the temple has been destroyed. உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த ஆலயம் இப்போது இடிக்கப்பட்டிருக்கிறது. It has been destroyed before and rebuilt and then again destroyed and so on. இதற்கு முன்பாக அது இடிக்கப்பட்டது, திரும்பவும் கட்டப்பட்டது, இடிக்கப்பட்டது, கட்டப்பட்டது. But then in 70 AD they destroyed it. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 70 திரும்பவும் அதை இடித்தார்கள். Now it will be rebuilt again during the period of tribulation. உபத்திரவ காலத்திலே அந்த தேவாலயம் திரும்பவும் கட்டப்படும். How? எப்படி? Because the Antichrist, when he comes, he will come as a friend of the nation of Israel, showing that he is going to prefer peace over war. எப்படி அவன் வருவான்? அந்திக்கிறிஸ்து தானே வரும் வேளையிலே யூதர்களுக்கு நண்பனாக வருவான், இஸ்ரவேலருக்கு நண்பனாக வந்து அவர்களோடு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்வான். And he will allow them to build the temple. அவர் தேவாலயத்தை கட்டும்படியாக அனுமதி கொடுப்பான். And the temple will operate with his permission and approval. அவனுடைய அனுமதியோடு கூட அந்த தேவாலயம் அங்கே செயல்படும். Now it is that temple that it is talking about. அந்த ஆலயத்தை குறித்து தான் அது இங்கே சொல்லுகிறது. While for the first 3.5 years of the tribulation period, a total of 7 years, உபத்திரவ காலம் மொத்தம் 7 வருடங்கள், முதல் அரை பகுதியிலே முதல் 3.5 வருடங்களிலே the thing will go on smoothly. காரியங்கள் எல்லாம் சுமூகமாக செல்லும். But right in the middle of the 3.5 year period, ஆனால் 7-year period, 7 வருடத்தின் நடுவிலே, அதாவது 3.5 வருடங்கள் கழித்து சரியாக மத்தியிலே, right at 3.5 years, சரியாக 3.5 வருடங்கள் கழித்து the Antichrist will rise up and set himself up in the temple so that and demand others to worship him. அந்திக்கிறிஸ்து எழும்புவான், தேவாலயத்திலே அமருவான், எல்லோரும் தன்னை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுவான். This whole problem is talked about in this chapter. இந்த அதிகாரத்தில் இந்த பிரச்சனைகள் தான் பேசப்படுகிறது. Now why is it saying that God that John saw in this vision this temple and he was told to rise and measure the temple of God? ஏன் இந்த தரிசனத்தை யோவான் கண்ட வேளையிலே நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தை அள என்று சொல்லி யோவானுக்கு சொல்லப்பட வேண்டும்? Why is it that the temple must be measured? ஏன் இந்த ஆலயம் அளக்கப்பட வேண்டும்? Now measuring indicates that God is looking at the temple and seeing whether it fits his requirements. அளப்பது என்று சொல்லும் வேளையிலே எதை காட்டுகிறது? தேவன் எழும்புகிறார், இவருடைய நிபந்தனைகளுக்கு ஏற்றபடி இந்த ஆலயம் இருக்கிறதா என்பதை காண விரும்புகிறார். In the Old Testament time, the temple was built according to the pattern that God gave.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவன் கொடுத்த மாதிரியின்படியே தேவாலயம் கட்டப்பட்டது. First the tabernacle was built. முதலாவது ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. The pattern for the tabernacle was given by God. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை தேவன் தான் கொடுத்தார். It had an outer court, inner court and innermost court. வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் அதற்கு உட்பிரகாரம் ஒன்று இருந்தது. Various articles were kept in the outer court, the inner court and the innermost court. மேலும் அந்த வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் உள்ளே தானே சில பொருட்கள் வைக்கப்பட்டது. All of it had meaning. எல்லா பொருளிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. All of it spoke about Jesus Christ. அவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவையே காட்டுகிறது. God made Moses to build the tabernacle so that he can show how man can approach the holy God. தேவன் மோசேயை ஆசரிப்பு கூடாரம் கட்டச் சொன்னார், பரிசுத்த தேவனை மனிதன் எவ்வாறு அணுகுவது என்பதை மனிதனுக்கு காட்டத்தான். The process of approach to God was made evident through the tabernacle. தேவனை அணுகும் வழிமுறையாகப்பட்டது ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக மனிதனுக்கு காட்டப்பட்டது. The tabernacle showed them in a beautiful picture how you must come to God. இந்த ஆசரிப்பு கூடாரமாகப்பட்டது எப்படி மனிதன் தேவனை அணுக முடியும் என்கிற அழகான ஒரு காட்சியை காட்டியது. Later on when Solomon built the temple, பின்னாட்களிலே சாலமோன் தேவாலயத்தை கட்டிய வேளையில் it was built with the same kind of specification, the same pattern was followed. அதே விதமான மாதிரிகள் தான் அங்கே பின்பற்றப்பட்டது. But ஆனால் the fact is that God does not live in the temple anymore. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் தேவன் ஆலயத்தில் இனிமேல் வாசம் பண்ணுவதே கிடையாது. First God wanted to dwell with the people, that is why he wanted them to make the tabernacle. முதலாவது ஆண்டவர் மக்களோடு கூட வாழ விரும்பினார். அதனால் தான் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே உண்டாக்குங்கள் என்று சொன்னார். He said put the tabernacle right in the middle. என்ன சொன்னார்? ஆசரிப்பு கூடாரத்தை மத்தியிலே கட்டுங்கள். He told them exactly how to camp around the tabernacle. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி எவ்வாறு பாளையம் இறங்குவது என்பதையும் அவர்களுக்கு போதித்திருந்தார். The way they were camped, அவர்கள் பாளையமிட்டிருந்த முறை இருக்கிறது. and the location of the tabernacle, அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்ட இடம் in the center, நடுவிலே காணப்பட்டது. showed that God wanted to be in the center of the life of his people. எதை காட்டுகிறது? தேவன் மக்களுடைய வாழ்க்கையின் நடுவிலே இருக்க விரும்புகிறார் என்பதை காட்டியது. He wanted everything to revolve around him. எல்லாமே இவரை சுற்றிதான் வர வேண்டும் என்று விரும்பினார். He wanted people to have him in their midst. மக்கள் தானே இவரை தங்கள் நடுவிலே கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் That விரும்பினார். is why they said in the Old Testament times, the Lord thy God in the midst of thee is mighty. He is mighty. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் நடுவிலே காணப்படுகிற உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். The Lord was in the midst. தேவன் அவர்கள் நடுவிலே இருந்தார். When Solomon built the tabernacle, சாலமோன் தேவாலயத்தை கட்டிய வேளையிலே still that idea about God being in the midst of the people was continued. தேவன் மக்களின் நடுவிலே காணப்படுகிறார் என்கிற கருத்து அங்கேயும் வெளிப்படுகிறது. But when Jesus came into this world, ஆனால் இயேசு உலகத்தில் உதித்த வேளையில், right at that time itself, அந்த நேரத்தில் தானே the temple became invalid. அந்த தேவாலயமாகப்பட்டது அர்த்தமற்றதாக When மாறிவிட்டது. Jesus came, இயேசு வந்த வேளையில் God, rather than dwelling in the temple made with the hands of man, மனிதனுடைய கரங்களால் செய்யப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு பதில் God made the body of Jesus his tabernacle, his temple, and Jesus carried God within him. And he carried him in the midst of the people. தேவன் தாமே இயேசுவை தன்னுடைய இருப்பிடமாக கூடாரமாக கொண்டார். மக்கள் மத்தியிலே இயேசுவின் மூலமாக தேவன் வந்து வாழ்ந்தார். The body of Jesus was the temple, the tabernacle of God. இயேசுவின் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆசரிப்பு That is why கூடாரம். Jesus said, destroy this temple, I will raise it up in 3 days. ஆகவேதான் இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாட்களில் இதை நான் கட்டுவேன். They laughed at him because they thought he was talking about the temple in Jerusalem. அவரை பார்த்தவர்கள் பரிகாசம் செய்தார்கள். ஏன் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை குறித்து இவர் பேசினார் என்று எண்ணினார்கள். But no, இல்லை, he was talking about the temple of his body. தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார். Jesus knew that he was the temple of God. இயேசுவுக்கு நன்றாக தெரியும் தான் தேவ ஆலயம் என்று. That is why he understood certain things that other people did not understand. அதனால்தான் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு சில காரியங்களை இவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. In the temple, when they were celebrating during the feast of tabernacles, ஆசரிப்பு தேவாலயத்தில் தானே அவர்கள் கூடார பண்டிகை ஆசரித்த வேளையில்
Jesus went in there இயேசு அங்கு பண்டிகைக்கு on the செல்கிறார். last day of the feast. அந்த பண்டிகையின் கடைசி நாளிலே As the priest was performing a very important ceremony, அந்த ஆசாரியன் முக்கியமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் வேளையில் and Jesus stood in a high place, இயேசுவான உயர்ந்த ஒரு மேடையின் மீது and he நிற்கிறார். cried out loud, saying, "Him that is thirsty, let him come unto me and drink." சத்தமிட்டு சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன். He's saying, don't look at those ceremonies, என்ன சொல்லுகிறார்? அந்த சடங்குகளை பார்க்க வேண்டாம், don't follow those rituals. அந்த சம்பிரதாயங்களை பின்பற்ற வேண்டாம். When God is not there in a temple, everything that is done in that temple becomes a mere ritual, a lifeless ceremony. தேவன் இந்த ஆலயத்திலே காணப்படவில்லை, ஆகவே இந்த ஆலயத்திலே செய்யப்படுகிற காரியங்கள் அனைத்தும் வெறும் சடங்கு சம்பிரதாயமாகத்தான் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். There the priest stood pouring the water before the people. அந்த இடத்தில் ஆசாரியன் நிற்கிறான், மக்களுக்கு முன்பாக அந்த தண்ணீரை ஊற்றுகிறான். It was part of the ceremony. அவருடைய சடங்குகளில் அது ஒரு அம்சம். By pouring the water, he was reminding the people how God provided the people of Israel water in the wilderness through the rock. தண்ணீர் இப்படி ஊற்றுவதன் மூலமாக ஆசாரியன் எதை மக்களுக்கு நினைப்பூட்டுகிறான்? வனாந்திரத்திலே கற்பாறையிலிருந்து தேவன் எவ்வாறு தண்ணீரை கொடுத்தார் என்பதை நினைப்பூட்டுகிறான். So as he pours out of the water, ஆகவே தண்ணீரை அவன் ஊற்றும் வேளையிலே all eyes look at it with excitement. கண்கள் அனைத்தும் அவரையே ஆச்சரியத்தோடு பார்த்துக் And the கொண்டிருக்கின்றன. priest says, "This is how the Lord God of Israel provided water for our forefathers in the wilderness." ஆசாரியன் என்ன சொல்லுகிறான்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வனாந்தரத்தில் இவ்விதமாக தான் தண்ணீரை கொடுத்தார் என்று சொல்லுகிறான். Right when he said that, அப்படி அவன் சொன்ன உடனேயே Jesus stood there and said, "No, let him that is thirsty come to me and drink." இயேசுவான் எழுந்து நிற்கிறார். இல்லை, தாகமா இருக்கிறவன் என்னிடத்திலே வந்து பானம் பண்ணட்டும் என்று That சொல்லுகிறார். water is lifeless. அந்த தண்ணீரிலே ஜீவன் That இல்லை. ceremony has no more meaning anymore. அந்த சடங்குக்கு இனிமேல் அர்த்தமே இல்லை. The temple is empty of God now. அந்த ஆலயமாகப்பட்டது தேவன் அற்ற ஆலயமாக காணப்படுகிறது. Inside the temple of God has walked in. அந்த தேவாலயத்துக்குள்ளாக தேவாலயம் நடந்து வந்திருக்கிறது. Jesus Christ has come into the temple. இயேசுவானவர் தேவாலயத்திற்கு இப்பொழுது He வந்திருக்கிறார். is the temple. அவர்தான் He தேவாலயம். says, "Let him that is thirsty come unto me அவர் என்ன சொன்னார்? தாகமா இருக்கிறவன் என்னிடத்திலே வரக்கடவன், and drink." பானம் பண்ண கடவன். God was in Christ, the Bible says. வேதம் சொல்லுகிறது தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். Then what happened? அதன் பிறகு என்ன நடந்தது? When Jesus atoned for our sins, இயேசு நம்முடைய பாவத்துக்காக பரிகாரம் செய்த வேளையில் now God has another temple. தேவனுக்கு இப்போது இன்னொரு ஆலயம். God has moved into us. தேவன் இப்பொழுது நமக்குள்ளாக வந்து வாசம் We are the பண்ணுகிறார். temple. நாமே தேவாலயம். Now we don't go to the temple. இப்பொழுது நாம் தேவாலயத்திற்கு போவதில்லை. We are the temple. நாமே தேவாலயம். Amen. ஆமென். We are the temple. நாமே தேவாலயம். We are the temple. நாமே தேவாலயம். I was talking to a lady the other day. ஒருமுறை ஒரு சகோதரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். You know, she dressed a funny way when she went to church. ஆலயத்திற்கு செல்லும் வேளையிலே வினோதமான ஒரு உடை அவர்கள் உடுத்துவார்கள். And I said, "Where does it say that in the Bible?" வேத புத்தகத்தில் இந்த உடை உடுத்த வேண்டும் என்று எங்கே சொல்லி இருக்கிறது என்று She said, கேட்டேன். "Does it not say in the Bible when you go to the temple, watch out for your steps?" நடையை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று வேத புத்தகம் சொல்லவில்லையா? I said, in the Old Testament you went to the temple, now you are the temple. All the time you got to watch what you're doing. நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் தேவாலயத்திற்கு போனீர்கள், ஆனால் இப்போது நீங்களே தேவாலயமாக உஷாராக இருங்கள். Don't just wear something on Sundays and go to church. I said, ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு உடை உடுத்திக் கொண்டு ஆலயத்துக்கு போக if you're going to wear something, you wear something decent all the time. ஒரு வினோதமான உடையை உடுத்தினா எப்போதும் அதே உடையை உடுத்துங்கள். Now we are the temple. இப்போது நாமே ஆலயம். We are the temple. நாமே ஆலயம். Throughout the church age, the believers are the temple of God. சபை யுகம் முழுவதுமாக விசுவாசிகளே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். But the Jews have rejected the idea. ஆனால் யூதர்கள் இந்த கருத்தை புறக்கணித்தார்கள். Their temple is destroyed today. இன்றைக்கு தேவாலயம் They have இடிக்கப்பட்டிருக்கிறது. no temple. தேவாலயம் அங்கே இல்லை. And they have rejected the idea that God is in the hearts of men. தேவன் மக்கள் உள்ளத்திலே இருக்கிறார் என்கிற கருத்தை அவர்கள் உதாசீனம் They have பண்ணினார்கள். rejected Christ as Messiah. கிறிஸ்து மேசியா என்கிற கருத்தை உதாசீனம் பண்ணினார்கள். So during the time of tribulation, with the help of Antichrist, they will build a temple. ஆகவே உபத்திரவ காலத்திலே அந்த கிறிஸ்துவின் உதவியோடு இந்த தேவாலயத்தை திரும்பமாக அவர்கள் கட்டுவார்கள். In the Old Testament, the temple spoke about Jesus Christ. பழைய ஏற்பாட்டிலேயே தேவாலயம் இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொன்னது. But the temple that is built during the tribulation period is in different
defiance of Jesus Christ, is in rejection of Jesus Christ. ஆனால் உபத்திரவ காலத்தில் கட்டப்பட போகிறதே ஒரு தேவாலயம். அது எது? இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளத்தக்கதான கருத்தை வெளிப்படுத்தும் ஓர் The Old ஆலயம். Testament temple spoke about Christ. பழைய ஏற்பாட்டு ஆலயம் கிறிஸ்துவை குறித்து எடுத்துரைத்தது. The temple during the tribulation period says, we do not accept Christ. We do not accept what he did. We reject him. ஆனா உபத்திரவ காலத்தில் கட்டப்பட போகிற தேவாலயம் என்ன சொல்ல போகிறது? இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், அவரை நாங்கள் மறுதலிக்கிறோம், அவரை தள்ளி விடுகிறோம் என்பதை காட்டுகிறது. That is the temple. அதுதான் ஆலயம். So God says, you measure it. ஆகவே கர்த்தர் தேவன் சொல்லுகிறார், அதை அளந்து பார். Measure it. அதை அளந்து பார். Let's see if it fits my standard. என்னுடைய அளவுக்கு அது சரியாக இருக்கிறதா Can என்று this be பார்ப்போம். my temple? என் ஆலயமாக இருக்க முடியுமா இது? Today God looks at man-made religion. He says, I'll measure it. See if it comes to my standard. இன்றைக்கு தேவன் மனிதனால் உருவாக்கப்பட்ட மதத்தை பார்க்கிறார். சரி, என்னுடைய அளவுக்கு ஏற்ற விதமாக இது இருக்கிறதா என்பதை நான் அளந்து பார்க்கட்டும் என்கிறார். God looks at our methods and our theology and our doctrines and all the things that we have by way of religion. இன்றைக்கு மதம் என்கிற பெயரில் நாம் கொண்டிருக்கிறோமே, நம்முடைய வழிமுறைகள், நம்முடைய உபதேசங்கள், நம்முடைய மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் அளந்து பார்க்கிறார். He says, let's measure it. என்ன சொல்கிறார்? அதை நாம் அளப்போம். Does it stand up to my standard? என்னுடைய அளவுக்கு ஏற்ற அளவாக அது இருக்கிறதா என்று God பார்க்கிறோம். looks down on this earth, தேவன் கீழே பார்க்கிறார். sees the human institutions that are called sometimes churches. சபைகள் என்று அழைக்கப்படுகிறதே மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள். And God is the one that measures what is going on there. அங்கே என்ன நடக்கிறது என்பதை தேவனே அளந்து பார்க்கிறார். When God measures it, தேவன் அதை அளக்கும் வேளையில் I tell you, no one can hide behind anything. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவருமே எதையுமே மறைக்க முடியாது. God will give the true diagnosis of what is wrong with it. அங்கே என்ன தவறு இருக்கிறது என்பதை சரியாக தேவன் சுட்டி In the காட்டுவார். time of tribulation, உபத்திரவ காலத்திலே the temple will be representing a rejection of Christ. தேவாலயமாகப்பட்டது கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக It காணப்படும். is saying we don't believe in Christ. அது என்ன சொல்லும்? கிறிஸ்துவை நாங்கள் It விசுவாசிக்கவில்லை, is saying we don't believe in the cross. சிலுவை நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்பதை அது சொல்லுகிறது. We don't believe in the resurrection. உயிர்த்தெழுதலை நாங்கள் விசுவாசிக்கவில்லை. We don't believe that God has come into man. தேவன் மனிதனுக்குள்ளாக வந்திருக்கிறார் என்பதை We நாங்கள் don't believe that there விசுவாசிக்கவில்லை. is no need for a temple anymore. தேவாலயத்திற்கு இனிமேல் அவசியம் இல்லை என்பதை நாங்கள் உணரவில்லை என்பதை அது காட்டுகிறது. It says that still a temple is necessary. என்ன சொல்கிறார்கள்? தேவாலயம் இன்னும் தேவைத்தான் என்பதை Still சொல்கிறார்கள். God does not live in the hearts of people. இன்னும் உங்கள் என்ன சொல்ல? தேவன் மனிதனுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுவது இல்லை. That is what it says. அந்த ஆலயம் அதைத்தான் காட்டுகிறது. But that is what the condition of Israel is. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரின் நிலைமை அதுதான். This is talking about the condition of the people of Israel. எதை காட்டுகிறது? இஸ்ரவேல் புத்திரருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை Their காட்டுகிறது. temple is a representation of their condition. அவருடைய ஆலயம் அவருடைய நிலைமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. Their temple shows that they have rejected Christ, so they have just man-made their own religion. அவர்கள் ஆலயம் எதை காட்டுகிறது? இயேசுவை நாங்கள் தள்ளிவிட்டோம், ஆகவே எங்களுக்கு வசதியான ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டோம் என்பதை Read காட்டும். verse 2. இரண்டாம் வசனத்தை But the வாசி. court which is without the temple leave out and measure it not. ஆனா ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. The outer court was visited by the Gentiles or the so-called unclean people. இந்த வெளிப்பிரகாரம் இருக்கிறதே, புறஜாதிகள் வந்து இருந்த இடம், அசுத்தர்கள் என்று யூதர்களால் கருதப்பட்டவர்கள் அவர்கள். And God says, கர்த்தர் சொல்கிறார், leave that out, don't measure it now. சரி, அந்த வெளிப்பிரகாரத்தை விட்டுவிட, அதை அளக்காதே. This is indicating that God is not dealing with the Gentiles now, he is dealing with the Israelites now, very specially, directly, to those that are in the inner court. இது எதை காட்டுகிறது? தேவன் புறஜாதியாரோடு கூட இப்போது இடைப்படாமல் உள்பிரகாரத்திலே இருக்கிறார்களே அவர்களோடு கூட இடைப்படுகிறார் என்பதை இது காட்டுகிறது. And it says, and the holy city shall they tread underfoot for 42 months. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். Now it is talking about the city of Jerusalem, எருசலேம் பட்டணத்தை குறித்து அது சொல்கிறது. and it is talking about how they will tread underfoot that city for 42 months. 42 மாதங்கள் அளவும் அதை அவர்கள் எப்படி மிதிப்பார்கள் என்பது காட்டப்படுகிறது. And it is talking about the Gentile, the rulership of the Gentile over the world.
புறஜாதிகள் எப்படி உலகத்தை ஆளுவார்கள், ஆளுகை செய்வார்கள் என்பதை அது காட்டுகிறது. Israel does not yet have it completely and fully. இஸ்ரவேலருக்கு இன்னுமாக முழு அதிகாரம் இன்னும் கிடைக்கவில்லை. Even though they have a land now and they are in possession of some land. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பூமி கிடைத்து அந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்த போதிலும் Still it is the time of the Gentiles. இன்னும் கூட புறஜாதியாரின் காலம் தான் அது. The time of the Gentiles is described as the time from Nebuchadnezzar until the end of the tribulation. நேபுகாத்நேச்சார் முதல் உபத்திரவ காலம் முடியும் வரைக்குமாக இருக்கக்கூடிய காலமாகப்பட்டது புறஜாதியாரின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. When I say Nebuchadnezzar, the time that Nebuchadnezzar plundered Jerusalem, from that time until the end of the tribulation is called the time of the Gentiles. நேபுகாத்நேச்சார் என்று சொல்லும் வேளையிலே எருசலேமை கொள்ளையிட்டானே நேபுகாத்நேச்சார், அந்த நாள் முதல் உபத்திரவ காலம் முடிகிற வரைக்குமாக புறஜாதியாரின் காலம் என்று The அழைக்கப்படுகிறது. Gentiles' time is going to come to an end. புறஜாதியாரின் காலத்திற்கு ஒரு முடிவு வரத்தான் போகிறது. But the Bible talks about it. வேத புத்தகம் அதை குறித்து Turn with சொல்கிறது. me to Luke chapter 21. லூக்கா 21க்கு திருப்புங்கள். Luke chapter 21. லூக்கா 21 Let's read verse 24. 24 வாசிப்போம். And this is the words of Jesus. இயேசுவின் வார்த்தைகள் இவைகள். They shall fall by the edge of the sword and shall be led away captive into all nations, and Jerusalem shall be trodden down of the Gentiles until the times of the Gentiles be fulfilled. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். Until the time of the Gentiles be fulfilled. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும். That means until their age, their time is lived out. அதாவது அவருடைய காலம் நிறைவேறுகிற வரைக்கும், அவர்கள் காலம் முடிகிற வரைக்கும். That is from the time that Nebuchadnezzar plundered Jerusalem to the end of the tribulation. It's called the Gentiles time period. நேபுகாத்நேச்சார் எருசலேமை கொள்ளையிட்டானே அந்த காலம் முதல் உபத்திரவ காலம் முடிகிற வரைக்குமாக புறஜாதியாரின் காலம். The end of that Gentiles time period is going to come to an end. புறஜாதியாரின் காலம் முடிய போகிற ஒரு நேரம் வரப்போகிறது. Until then they will tread underfoot the holy city of God. அது வரைக்குமாக தேவனுடைய பரிசுத்த நகரத்தை அவர்கள் காலால் மிதிப்பார்கள். He says, let's deal with the Gentiles later on. Now let me deal with the Israelites who have to do with the inner court and so on. என்ன சொல்லுகிறார்? புறஜாதியாரை பிறகு பார்த்துக் கொள்வோம், இப்போது உட்பிரகாரத்தில் இருக்கிறார்களே இஸ்ரவேல் புத்திரரை, அவரை சற்று கவனிப்போம் என்று Now let's சொல்லுகிறார். listen to verse 3. மூன்றாம் வசனத்தை 11:3 பாருங்கள். And I will give power unto my 2 witnesses, and they shall prophesy 1,260 days, clothed in sackcloth. என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். These are the 2 olive trees and 2 candlesticks standing before the God of the earth. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. And if any man will hurt them, fire proceeds out of their mouth and devoureth their enemies. And if any man will hurt them, he must be in this manner be killed. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட They வேண்டும். have power to shut heaven that it rain not in the days of their prophecy, and have power over waters to turn them to blood, and to smite the earth with all plagues as often as they will. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் பொழுதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. Let's stop right there. இங்கே சற்று It is நிறுத்துவோம். talking about 2 witnesses that will come sometime during the time period of tribulation. உபத்திரவ காலத்திலே வரப்போகிற 2 சாட்சிகளை குறித்து அது அங்கே சொல்லுகிறது. Who are the 2 witnesses? இந்த 2 சாட்சிகள் யார்? When you read the description of how they will do their ministry, அவர்கள் ஊழியத்தின் வர்ணனையை நாம் பார்க்கும் வேளையிலே many people think that it's going to be some of the Old Testament prophets and so on. பலர் என்ன நினைக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளாக தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். Some people believe that one of the witnesses is going to be Enoch. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் 2 சாட்சியிலே ஒருவர் ஏனோக்காக இருக்க வேண்டும். One of the reasons they believe it is Enoch is this. ஏனோக் என்று ஏன் அவர்கள் நம்புகிறார்கள்? ஒரு காரணம் இது. They believe one is going to be Enoch and the other is going to be Elijah. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியாவாக இருக்க வேண்டும் என்பது அவர்களின்
அவர்களின் நம்பிக்கை. These two were taken up without having to face death. இந்த இருவரும் மரணத்தை காணாமலேயே ருசிக்காமலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். So people believe that every man has to die, so these people will have to come to the earth and somehow die and then be taken up and so on. ஆகவே மக்கள் என்ன நம்புகிறார்கள், எல்லோரும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்பது ஒரு கட்டளையாக இருக்கிறபடினாலே இவர்கள் இருவரும் வர வேண்டும், மரிக்க வேண்டும், மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று But நினைக்கிறார்கள். that is not true. அது உண்மை இல்லை. Even during the rapture, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்களிலும் you know, the dead in Christ will rise. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடுக்குள் But the எழுந்திருப்பார்கள். Bible does say that there will be believers who are alive and remaining until that day, who will be taken up without facing death to face the Lord in the air. வேத புத்தகம் சொல்கிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களிலே உயிரோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்களும் மரணத்தை காணாமல் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். So while it is true that it is appointed for every man to die, but at the coming of Christ to take his church, those which are alive will be caught up together with him. எல்லோரும் மரிக்க வேண்டும் என்பது நியதியாக இருந்த போதிலும் கிறிஸ்து வரும் வேளையிலே உயிரோடு இருக்கிறவர்கள் நிச்சயமாக பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். And when the event of this chapter happens, இந்த அதிகாரத்தின் சம்பவம் நடக்கும் வேளையில் already the church has been raptured. சபை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு There விட்டது. have been many have gone into heavens without facing death, not just Enoch. ஏனோக்கு மாத்திரமல்ல, மரணத்தை காணாமல் எத்தனையோ பேர் சென்று விட்டார்கள் மேலே. So to say that Enoch has to come back to face death and then go back, Enoch and Elijah have to do that, is not reasonable. ஆகவே ஏனோக்கும் எலியாவும் திரும்பமாக அவர்கள் தான் வர வேண்டும், இப்படி சாக வேண்டும் என்று சொன்னால் அர்த்தமற்ற ஒன்றாக அது காணப்படுகிறது. Many others believe that it is probably John the Baptist. One of the witnesses will be John the Baptist. ஒரு சிலர் என்ன நம்புகிறார்கள், இரண்டு சாட்சிகளிலே ஒருவர் யோவான் ஸ்நானகனாக இருக்கலாம். Because he has the spirit of Elijah. காரணம் அவருக்குள்ளாக எலியாவின் ஆவி இருந்தது. And he went before Christ when Christ came first time into this world. கிறிஸ்து முதல் முறையாக பூமியில் உதித்த வேளையிலே முன்னோடியாக இருந்தவர் அவர். And when Christ comes for the second time, he will once again go before him, they think. கிறிஸ்து இரண்டாவது முறையாக வரப்போகிறார். ஆகவே இவர்தான் இரண்டாவது முறையாக முன்னோடியாக இருப்பார் என்பது இவர்களின் But கருத்து. Jesus himself commenting on Elijah said, எலியாவை குறித்து இயேசுவே வர்ணிக்கும் வேளையிலே இப்படியாக சொல்கிறார். you know, the Old Testament prophecy in Malachi says that Elijah will come. மல்கியாவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசனமாக, எலியா திரும்ப வருவார் என்று. But commenting on Malachi, Jesus says மல்கியாவின் மீது விளக்கம் கொடுக்கும் வேளையிலே இயேசு சொல்லுகிறார் that John the Baptist is the Elijah. யோவான் ஸ்நானகனே இந்த எலியா. Because he has come in the spirit of Elijah, காரணம் எலியாவின் ஆவி உடையவனாக அவன் வந்திருக்கிறான். fulfilling the ministry of Elijah. எலியாவின் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் இருக்கிறார். To me it looks like that Elijah will come was only a figurative statement. என்னை பொறுத்தவரைக்கும் எலியா வருவார் என்று சொல்லும் வேளையிலே ஒரு நிழலாட்டமாகத்தான் அதை சொல்லுகிறார். And it was probably fulfilled in the coming of John the Baptist before Jesus Christ, just like Jesus said it was. இயேசு சொன்னபடியே இயேசுவின் வருகைக்கு முன்பாகவே யோவான் வந்தாரே, அதிலே அது நிறைவேறிவிட்டது. Many other famous Bible scholars believe பல பெரிய வேத வல்லுநர்கள் என்ன that it விசுவாசிக்கிறார்கள், will be Moses and Elijah. இந்த இரண்டு சாட்சிகள் மோசேயும் எலியாவுமாக தான் The இருக்கிறது. reason that it will be Moses and Elijah, they say, is because of the kind of ministry that they have. ஏன் மோசேயும் எலியாவுமாக அது இருக்க வேண்டும்? அந்த ஊழியத்தை பார்க்க வேளையிலே அப்படிதான் இருக்கிறது. One, the kind of ministry is that they will the miracles that they will do is that they will turn water into blood அவர்கள் செய்யக்கூடிய அற்புதங்களிலே ஒன்று, அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றுவார்கள். and smite the earth with all plagues. பூமியை பலவிதமான வாதைகளால் வாதிப்பார்கள். Immediately this reminds us of Moses as he did in Egypt. உடனடியாக எது நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது? எகிப்திலே மோசே செய்த காரியங்கள். And they say that it is Moses because it is the same ministry that Moses is going to come again. மோசே தான் இருக்க வேண்டும், காரணம் அதே விதமான ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது. He'll turn water into blood again. அவர் தண்ணீரை இரத்தமாக மாற்றுவார். And will bring plague not just upon Egypt but upon the entire earth this எகிப்தின் time. மீது மாத்திரமல்ல, இந்த முறை பூமி அனைத்தின் மீதும் அவர் வாதையை கொண்டு வருவார். So they say this is Moses. ஆகவே இது மோசேயாக தான் இருக்க And then வேண்டும். they look at this verse 6 where it says that they have power to shut rain from heaven. வானத்தை அடைக்க அவர்களுக்கு, மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They are reminded of Elijah. எலியா தான் இவர்களுக்கு ஞாபகம் So they வருகிறார். think Elijah will come and just do what he did before
during the kingdom of Ahab, stop the rain from falling ஆகவே upon the இவர்கள் earth. என்ன நினைக்கிறார்கள், ஆகாப்பின் நாட்களிலே எலியா மழையை நிறுத்தினாரே, அதே விதமாக இந்த நாட்களும் மழையை நிறுத்த அவர்தான் வருவார் என்று நினைக்கிறார்கள். And that Moses will come and he'll bring plagues and he'll turn water into blood. மோசே வருவார், வாதைகளை கொண்டு வருவார், தண்ணீரை ரத்தமாக இவர் But மாற்றுவார். anything that we say about who these two witnesses are will be mere speculation at this point. இந்த இரண்டு சாட்சிகள் யார் என்பதை குறித்து நாம் எதை சொன்னாலும் சரி, வெறும் கற்பனையாகத்தான் அவைகள் இருக்கும். I just mentioned it because this is what some people preach. இது ஏன் சொன்னேன், ஒரு சிலர் இப்படியாக பிரசங்கித்து There is a இருக்கிறார்கள். reason behind it. இதற்கு பின்னாலே சில காரணங்கள் இருக்கிறது. But we will not state that this is the truth. இதுதான் சத்தியம் என்று நாம் அடித்து பேச மாட்டோம். That will go into sensationalism. அது என்ன, உணர்ச்சியை தூண்டக்கூடியதாக அமைந்துவிடும். We just have to preach the truth சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். and keep away from guessing and all those things. கற்பனையை விட்டு சற்று நாம் விலகி காணப்பட But we வேண்டும். have considered those things. ஆனால் இதையெல்லாம் நாம் பார்த்தோம். It is not important to really point out who it is going to be exactly. இந்த இரண்டு சாட்சிகள் சரியாக யாராக இருக்கக்கூடும் என்பது நமக்கு முக்கியமே இல்லை. But the fact is that two witnesses will come. ஆனால் உண்மை என்ன, இரண்டு சாட்சிகள் வரத்தான் போகிறார்கள். And they will minister for a period of 3.5 years. அவர்கள் 3.5 வருடங்கள் ஊழியம் புரிவார்கள். And during which half of the tribulation period they will minister? உபத்திரவ காலத்தின் எந்த அரை பகுதியில் அவர்கள் ஊழியம் செய்வார்கள்? It doesn't mention exactly, but it looks like they will come in the very beginning of the tribulation period. சரியாக அது சொல்லப்படவில்லை என்றாலும் உபத்திரவ காலத்தின் இடைப்பகுதியிலே அவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They might be the ones that have led the 144,000 Jews to the Lord. ஒருவேளை இவர்கள் தான் 1,44,000 யூதர்களை கர்த்தருக்குள்ளாக நடத்தி இருக்க They வேண்டும். might have been the ones that to lead the other martyrs of the tribulation period to the Lord. உபத்திரவ காலத்தில் பல இரத்த சாட்சிகள் இருந்தார்களே, இவர்கள் தான் கர்த்தருக்கு நேராக நடத்தி இருக்க வேண்டும். Now it could be so. அது அப்படி இருக்க முடியும். அந்த இரண்டு சாட்சிகள் அற்புதமான சாட்சிகள். They do miracles when they are ministering. ஊழியம் புரியும் வேளையிலே அற்புதங்களை செய்கிறார்கள் அவர்கள். They have a message. கொடுப்பதற்கு ஒரு செய்தி உண்டு. Their message is the gospel message. அவர்கள் செய்தி என்ன? சுவிசேஷ செய்தி. Telling people to repent. மனம் திரும்புங்கள் என்று மக்களுக்கு சொல்லும் ஓர் செய்தி. Can you believe that during the time of tribulation, which is called the period of God's wrath upon this earth, உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது தேவனுடைய கோபாக்கினை கொட்டப்படுகிற அந்த காலத்திலே, even during that time God is having these two witnesses to preach the gospel. அந்த நேரத்திலும் கூட சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் இரண்டு சாட்சிகளை எழுப்புகிறார். நம்பக்கூடிய காரியம். And it's possible that these people are the ones that led the 144,000 to Christ. இவர்கள் இந்த இரண்டு பேர் தான் 1,44,000 பேரை நடத்திருக்கலாம் என்பது சாத்தியமாகிறது. Now these two witnesses are powerful. இந்த இரண்டு சாட்சிகளும் வல்லமையுள்ள சாட்சிகள். Many times I believe that depending on the condition of the people of this area, God raises up powerful witnesses. இடத்துக்கு ஏற்ற விதமாக தேவன் தாமே சாட்சிகளை எழுப்புகிறார் என்பது அங்கே தெரிகிறது. The power and the demonstration of the gospel I have seen increases tremendously as we go into the most heathen areas where they do not have the knowledge of God. தேவனை பற்றி அறிவு கொண்டிராத மக்கள் இருக்கிறார்களே, புறஜாதிகள், அவர்களுக்குள்ளாக நாம் செல்லும் வேளையிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஏராளமான வல்லமை வெளிப்படுகிறதை நான் அங்கே கண்டிருக்கிறேன். We have conducted in the last 3 or 4 years, we have conducted about 26 crusades in interior of the Tamil Nadu. கடந்த 3-4 வருடங்களிலே தமிழ்நாட்டின் உள்பகுதியிலே ஏறக்குறைய 26-27 கூட்டங்களை நாம் நடத்திவிட்டோம். Each time covering about 500 villages. ஒவ்வொரு முறையும் ஏறக்குறைய 500 கிராமங்களை சந்திப்போம். Most of the meetings attended by village people that have never really heard about Christ. பெரும்பான்மையான கூட்டங்களை பார்த்தால் வருகிற ஜனங்களிலே பெரும்பான்மையானோர் இயேசுவை சுவிசேஷத்தை இதற்கு முன்பாக கேட்டிராத கிராமவாசிகள். That's what it looks like when they lift up their hands and say, I've never heard this before. கைகளை உயர்த்தவர்கள் சொல்லும் வேளையில் அதை தான் காட்டுகிறது, இயேசுவை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். The powerful demonstration of God's power in miracles, signs and wonders is greatly increased as we go to them. அவரிடத்திலே நாம் சொல்லும் வேளையிலே தேவனுடைய அற்புதம், சக்தி, அற்புதம், அதிசயங்களை செய்கிற வல்லமையாகப்பட்டது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. Because God wants his witnesses to be powerful in those areas
because the demons are working overtime there. அந்த இடத்திலே தன்னுடைய சாட்சிகள் வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்? அசுத்த சக்திகள் அந்த இடத்திலே பலம் உள்ளவைகளாக கிரியை செய்கிறது. Demonic powers are at work. அசுத்த சக்திகள் அங்கே கிரியை செய்து It is an கொண்டிருக்கிறது. area of darkness. அது இருள் நிறைந்த These ஒரு people இடம். do not know Christ. இந்த மக்களுக்கு கிறிஸ்துவை தெரியாது, No education. படிப்பறிவு இல்லை. To wake them up quickly to the power of the gospel, the demonstration of miracles and signs and wonders are used. அவர்களை தட்டி எழுப்புவதற்கு எது உபயோகப்படுத்தப்படுகிறது? தேவனுடைய வல்லமையால் செய்யப்படுகிற அற்புதங்களும் அடையாளங்களுமே. During the time of tribulation, one of the characteristics of the human, the mankind will be that they will be hard-hearted. உபத்திரவ காலத்திலே மனிதனுடைய குணநட்சங்களில் ஒன்று என்ன? கடின உள்ளம் கொண்டவனாக அந்த மனிதன் காணப்படுவான். That they are terrified by the wrath of God that is poured out so many times. பல முறையாக ஊற்றப்பட்டதே தேவனுடைய கோபாக்கினை, அதை கண்டு இவர்கள் நடுங்கி இருப்பார்கள். Just like the people of Egypt when the plagues came. வாதைகள் வந்த வேளையில் எகிப்தின் மக்கள் கதிகலங்கி இருந்தார்களே, அதே போல. But then when that stops, then again they become very ungodly. அது நிறுத்தப்பட்ட உடனேயே இவர்கள் தேவ பக்தி அற்றவர்களாக மாறி விடுவார்கள். They are terrified but no repentance is there. ஒரு நடுக்கம் இருந்தது, ஆனால் மனம் திரும்புதல் இல்லை. They run and hide in the caves but they will not repent. ஓடினார்கள், குகைகளிலே ஒளிந்தார்களே ஒழிய மனம் திரும்பவில்லை That இவர்கள். is the condition of the people. மனிதனின் நிலைமை அதுதான். With that kind of a generation, God raises up two powerful witnesses. இவ்விதமான மக்கள் வாழும் காலத்தில் தான் தேவன் இரண்டு வல்லமை உள்ள சாட்சிகளை தட்டி They will எழுப்புகிறார். preach the message of the gospel, God's love to people. தேவனுடைய அன்பென்னும் நற்செய்தியை, சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிப்பார்கள். And miracles and signs and wonders will follow. அந்த இடத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நிச்சயம் நடக்கும். I believe that there is a difference between miracles done by the apostles as they go into new territories and the miracles that are done among church people. அப்போஸ்தலர்கள் புதிய இடங்களுக்கு செல்லும் வேளையிலே செய்தார்களே அற்புதங்கள், அதற்கும் சபைக்குள்ளாக செய்யப்படுகிறதே, சபை மக்கள் மத்தியில் செய்யப்படுகிறதே அற்புதங்கள், அதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். Today people say, why don't the miracles that happened during Paul's day not happen now? இன்றைக்கு மக்கள் என்ன கேட்கிறார்கள்? பவுலின் நாட்களிலே அற்புதம் நடந்தது, அது ஏன் இன்றைக்கு நடப்பது இல்லை? Well, Paul went to new territories. பவுல் புதிய இடங்களுக்கு போனார். He preached to the people that have never heard of Christ. இதற்கு முன்பாக கிறிஸ்துவை கேள்விப்பட்டிராத மக்களுக்கு Through சுவிசேஷத்தை miracles, அறிவித்தார். signs and wonders, he established churches, got people to follow Christ. ஆகவே அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார், மக்கள் இயேசுவை பின்பற்ற முடிந்தது. Now when you're sitting in the church, ஆனால் இப்போது நீங்கள் சபையிலே இருக்கிறீர்கள், you know, it's different. வித்தியாசமான ஒரு முறை இது. You're all saved. எல்லோரும் You ரட்சிக்கப்பட்டவர்கள், know the word of God. வசனம் உங்களுக்கு தெரியும். God is still the God of signs and wonders. தேவன் இன்னும் அற்புதங்கள் அடையாளங்களின் தேவன் தான். But you know, when it talks about the healing in the church, ஆனால் சபையிலே சுகம் என்று வேத புத்தகம் சொல்லும்போது the Bible says, வேதம் சொல்லுகிறது, if you're sick, call upon the elders of the church. என்ன சொல்லுகிறது? வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை They வரவழைப்பாயாக, will come. அவர்கள் வருவார்கள், They'll put oil on you. எண்ணெய் பூசுவார்கள், Then they'll pray the prayer of faith. அதன் பிறகு விசுவாச ஜெபத்தை It's a செய்வார்கள். big procedure. பெரிய முறையே இருக்கிறது. இங்க வந்து இவரை என்ன போன் கால் பண்ணி அவரை கூப்பிட்டு அவர் வந்து எண்ணெய் எடுத்துட்டு வந்து இவர் மேல தடவி அப்புறம் ஜெபம் பண்ணி இதெல்லாம் பண்ணி வேதத்தை வாசிச்சு இவருக்கு போதிச்சு எல்லாம் பண்ணணும். ஒரு விசுவாசியை சுகமாக்குறது, ஒரு அவிசுவாசியை சுகமாக்குறது இயேசுவின் நாமத்துல போனா ஓடிடுது. ஹலோ, are you there? இருக்கிறீங்களா? Why? ஏன்? Because you are relating to the word of God. You are living by God's word. காரணம் தேவனுடைய வசனத்தோடு உங்களை சம்மதப்படுத்திக் கொள்கிறீர்கள். வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கிறது. God deals with you as because in the way that you are in the family of God. நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறபடினாலே வசனத்தின் மூலமாக தேவன் உங்களோடு இடைபடுகிறார். Those people are different. They are without God. ஆனால் அவர்கள் வித்தியாசமானவர்கள், தேவன் அற்றவர்கள். Signs and miracles and wonders are used in those instances. அவர்கள் விஷயங்களை பொறுத்தவரைக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் That உபயோகப்படுத்தப்படுகின்றன. is why the difference. அதனால் தான் வித்தியாசம். In the midst of this ungodly generation during tribulation, உபத்திரவ காலத்திலே தேவ பக்தியற்ற ஒரு சினம் காணப்பட போகிறது. அவர்கள் மத்தியிலே, in the midst of them, அவர்கள் நடுவிலே God will raise up these two witnesses to do mighty miracles. பலத்த அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் இந்த இரண்டு சாட்சிகளை எழுப்புவார். And probably they will try to kill them many times. பல வேளையிலே அவர்கள் கொலை செய்ய முயற்சி எடுத்திருக்க வேண்டும். During the time of tribulation, if you are going to preach the gospel, it's very difficult to stay alive preaching the gospel. உபத்திரவ காலத்திலே சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள் என்று சொன்னால், அதை அறிவித்த பின்பு உயிரோடு நீங்கள் இருப்பது என்பது கடினமான விஷயம்.
தான். Many martyrs are dying. பல இரத்த சாட்சிகள் மரித்தார்கள். Thousands and thousands of people are put to death. ஆயிரமான மக்கள் மரித்தார்கள். But these two witnesses have a very special purpose in the plan of God. ஆனால் இந்த இரண்டு சாட்சிகளுக்கோ தேவனுடைய திட்டத்தில் விசேஷித்த இடம் உண்டு. Until their mission is completed, God will not allow them to be killed. அவர்களுடைய ஊழியம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர்கள் கொல்லப்பட ஆண்டவர் அனுமதி அளிக்க மாட்டார். Their ministry has a worldwide influence. அவர்கள் ஊழியம் உலகளவு செல்வாக்கு படைத்த ஓர் ஊழியமாக இருக்கும். Everywhere it spreads throughout the whole earth. பூமி முழுவதுமாக அது பரவி இருக்கும். Now, at the time that it was written, it is difficult to imagine a man, say 2000 years ago, doing some ministry that will have a worldwide impact. 2000 வருடங்களுக்கு முன்பாக இது எழுதப்பட்டதே. அந்த நேரத்தை வைத்து பார்க்கும் வேளையிலே உலக அளவு ஊழியத்தை ஒரு மனிதன் செய்வான் என்று சொன்னால் நம்புவதற்கு கடினமான ஒன்றுதான். But today, ஆனால் இன்றைக்கு a worldwide ministry is nothing. உலக அளவு ஊழியம் என்பது ஒன்றுமே கிடையாது. You can be preaching here and have the satellite broadcast you all across the world. இந்த இடத்தில் நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தால் செயற்கைக்கோள் மூலமாக உலகம் முழுவதுமாக அது ஒளிபரப்பப்படுகிறது. What is going to happen in America and World Cup soccer is going to be broadcast all over the world. அமெரிக்காவிலே உலக கால்பந்து போட்டி நடைபெற போகிறது. அந்த போட்டி உலகம் முழுவதுமாக காட்டப்பட போகிறது. If you told your grandfather about it, he would have thought that you had gone crazy. உங்க தாத்தாவிடத்தை சொல்லிருந்தா தாத்தா சொல்லிருப்பா உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. Today's world is different. இன்றைய உலகம் வித்தியாசமான We உலகம். can very easily understand what is going to happen. என்ன நடக்கிறது என்பது நமக்கு சுலபமாக புரிகிறது. Perhaps during the time in which these things are fulfilled, even our television and satellite will be made to look like old things. இந்த காரியம் நடக்கிற நேரத்தை பார்க்கும் வேளையிலே இப்போது இருக்கிற செயற்கைக்கோளும் தொலைக்காட்சி பெட்டியும் அதுவே பழசு போல நமக்கு காணப்படும். So you can understand how a worldwide ministry is possible. ஆகவே உலகம் முழுவதுமாக ஊழியம் செய்வது என்பது எவ்வாறு சாத்தியம் என்பது இங்கே நமக்கு These தெரிகிறது. two witnesses, though they are from Jerusalem and minister in and around Jerusalem, they have a worldwide impact of their ministry. இந்த இரண்டு சாட்சிகள் எருசலேமில் இருந்து வந்து எருசலேமிலே ஊழியம் செய்தாலும் கூட இவர்கள் ஊழியம் உலகம் முழுவதுமாக செய்யப்படுகிற ஊழியமாக இருந்தது. They will command and smite the earth with plagues from Jerusalem, and it will happen all over the earth. எருசலேமில் இருந்து அவர்கள் கட்டளையிடுவார்கள், உலகம் முழுவதுமாக அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் நடக்கும். Powerful ministry. வல்லமையுள்ள ஓர் ஊழியம். And they will bring even judgment upon their enemies. சத்துருக்களின் மீது அவர்கள் நியாயத்தீர்ப்பையும் கொண்டு வருவார்கள். Until their mission is completed, no one could kill them. அவர்கள் ஊழியம் நிறைவேறுகிற வரைக்கும் எவரும் அவரை கொல்லவே முடியாது. If anybody tried to kill them with the same weapon, they will die. அவர்களை கொல்ல எவராவது முயற்சி எடுத்தால் அதே ஆயுதத்தால் அவர்களே மரிப்பார்கள். That is what it says. அப்படிதான் சொல்லுகிறது. That if any of them try to hurt them, fire will proceed out of their mouth and destroy them. அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவனோ அவன் அப்படியே கொல்லப்படுவான். As they do this powerful ministry, இப்படி வல்லமையுள்ள ஊழியத்தை அவர்கள் செய்யும் வேளையிலே all of a sudden there will be a war declared upon them. திடீரென்று அவர்கள் மீது ஒரு யுத்தம் ஏறெடுக்கப்படும். Verse 7. 7ஆம் வசனம். When they shall have finished their testimony, the beast that ascended out of the bottomless pit shall make war against them and shall overcome them and kill them. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் பொழுது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். When they shall have finished their testimony, அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் when போது they have finished their God given assignment, தேவனால் கொடுத்த பணி அவர்கள் செய்து முடித்திருக்கும் போது, well, there is a consolation here for all of us. நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆறுதல் இங்கே. Until we finish what God has given us to do, தேவன் நம் கையிலே செய்யும்படியாக கொடுத்திருக்கிறது ஏதோ அதை முடிக்கிற வரைக்கும் God is responsible to protect us and care for us. நம்மை பாதுகாக்க நம்மை பராமரிக்க ஆண்டவருடைய பொறுப்பு. It is a principle. அது ஒரு விதிமுறை. When they have finished it, அதை அவர்கள் முடித்த போது the beast that ascended out of the bottomless pit shall make war against them and shall overcome them and kill them. பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். The Antichrist will rise up against them and they will be destroyed. அந்திக்கிறிஸ்து அவர்களுக்கு விரோதமாக எழும்புவான், அவர்கள் அழிக்கப்படுவார்கள். Their dead bodies shall lie in the streets of the great city, which spiritually is called Sodom and Egypt, where also our Lord was crucified. அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். Look at this now.
இதை கொஞ்சம் பாருங்கள். They are going to throw the body in the street. தெருவிலே அவர்கள் சடலத்தை எறிவார்கள். No burial for them. அடக்கமே இல்லை அவர்களுக்கு. In the streets of Jerusalem their bodies will be laying. எருசலேமின் வீதியிலே அவர்கள் சரீரம் விழுந்து கிடக்கும். And the spiritual condition of Jerusalem is described in that verse. எருசலேமின் ஆவிக்குரிய நிலைமை அந்த இடத்திலே வர்ணித்து It காட்டப்படுகிறது. is described as Sodom and Egypt. எப்படி வர்ணிக்கப்படுகிறது? சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும். Jerusalem will be full of hard-hearted people, corrupt in their evil ways. எருசலேமாகப்பட்டது கல்லான உள்ளம் கொண்ட கரைப்பட்ட மக்களால் நிறைந்து காணப்படும். Even when Jesus died, they took his body and allowed the body to be buried. இயேசு மரித்த வேளையிலே அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ண அனுமதி கொடுத்தார்கள். And they buried the body. சரீரத்தை அடக்கமும் பண்ணினார்கள். But then when he rose again, they came up with stories saying that someone had stolen the body and they are lying and so on. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகோ இல்லை எவரோ சரீரத்தை திருடி கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி போய் சொன்னார்கள். Now ஆனால் இப்பொழுது they throw the body on the street. வீதியிலே சடலத்தை எறிகிறார்கள். Due to the hardness of their heart. உள்ளத்தின் கடினத்தின் நிமித்தமாக இப்படியாக godless society. தேவ பக்தியற்ற ஓர் இனம் அது. Kill two people and throw their body on the street and watch it for 3.5 days. இரண்டு பேரை கொன்று அடக்கம் பண்ணாமல் எல்லோரும் பார்க்கத்தக்கதாக சரீரத்தை வீதியிலே வீசி The Bible எறிகிறார்கள். says they will make merry and rejoice and pass gifts to one another because of the death of these two people. வேத புத்தகம் என்ன சொல்கிறது? இந்த இரண்டு பேருடைய மரணத்தின் நிமித்தமாக ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு களிக்கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளையும் அனுப்புவார்கள். With the body on the street they will celebrate the death of these two men. இரண்டு பேருடைய சரீரம் வீதியிலே கிடக்கும் வேளையிலே இவர்கள் மரணத்தை நினைத்து இவர்கள் குதூகலிக்கிறார்கள். Why are they happy that they are dead? அவர்கள் மரணத்தை கண்டு இவர்கள் ஏன் கொண்டாட்டம் கொள்ள Because வேண்டும்? these men warned them about the coming judgment of God. காரணம் இந்த இரண்டு ஆட்கள் வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து மக்களை They எச்சரித்தவர்கள். preached the gospel to them. சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். They convicted them of their sins. பாவத்தை குறித்து அவர்களை They உணர்த்தினார்கள். told them to turn and repent to God. மனம் திரும்புங்கள், தேவன் பக்கமாக வாருங்கள் என்ற அழைப்பை கொடுத்தார்கள். Sinners don't like that. பாவிகளுக்கு இது பிடிக்காதே. They don't like to turn to God. தேவன் பக்கமாக திரும்புவர்களுக்கு மனம் They're இருக்காது. glad when these two people are killed finally. இவர்கள் இரண்டு பேரும் கொல்லப்பட்ட வேளையிலே இவர்களுக்கு மன மகிழ்ச்சி தான் Now வந்தது. God is going to use this fact that they are thrown in the street as his very tool in his hand. தெருவிலே வீசி எறியப்பட்டார்கள். இதை வைத்து தேவன் தனக்கு ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறார். With Jesus they buried him and then they told stories about how his body was stolen and so on. இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அவர் சரீரம் களவாடப்பட்டது என்று போய் சொல்லிவிட்டார்கள். But now they can't tell anything. ஆனால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. Now they are in the streets, தெருவிலே கிடக்கிறது. body laying there, சரீரம் அங்கேதான் and கிடக்கிறது. all the earth, they of the people and kindreds of tongues and nations shall see the dead bodies 3 days. Verse 9 says, 3 days and a half, and shall not suffer their dead bodies to be put in graves. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையிலே வைக்க ஒட்டார்கள். They that dwell upon the earth shall rejoice over them and make merry and shall send gifts one to another, because these two prophets tormented them that dwelt on the earth. இரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிக்கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். So the body is laying on the street. சரீரம் தெருவிலே கிடக்கிறது. Notice the Bible says people of every nation, every tongue, every kindred are watching this body. வேதம் என்ன சொல்லுகிறது கவனியுங்கள். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை பார்ப்பார்கள். As the years progress, we are better able to interpret and understand what it says. வருடங்கள் உருள என்ன சொல்லுகிறதோ அதை நாம் சரியான முறையிலே விளக்கம் சொல்ல I முடியும். can understand how 500 years ago it's very difficult for them to see something like this happen. 500 வருடங்களுக்கு முன்பாக இவ்விதமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்வது என்பது எவ்வளவு கடினம் என்பது நமக்கு இப்போது புரிகிறது. 2 bodies thrown in the streets of Jerusalem. எருசலேமின் தெருவிலே 2 சரீரங்கள் வீசி How can every nation on earth see the dead bodies? பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் எப்படி இந்த செத்த சரீரத்தை பார்ப்பது சாத்தியம்? Once again, with today's technology, we understand how it can happen without any problem. இன்றைய விஞ்ஞான முன்னேற்றத்தை வைத்து நமக்கு புரிகிறது இது நடக்க முடியும் என்று. All cameras are focused on them. கேமராக்கள் அனைத்து அவள் மீது வைக்கப்பட்டு
இருக்கும். Satellite broadcast everywhere. எங்கு பார்த்தாலும் செயற்கைக்கோள் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. All nations, all kinds of people are watching it. சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் இதை பார்த்துக் A great கொண்டிருக்கிறார்கள். event in Jerusalem. எருசலேமில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு 2 சம்பவம். men that their worldwide ministry brought torment to the people of the earth. உலகம் முழுவதுமாக ஊழியம் செய்த 2 பேர் தானே மிகப்பெரிய வாதையை கொண்டு வந்தார்கள் பூமிக்கு. And they tormented them with their message. செய்தியின் மூலமாக உலகத்தை வாதித்தார்கள். They wanted to live their sinful life. அவர்கள் பாவ வாழ்க்கை குறித்து எச்சரித்தார்கள். People wanted to live sinful life. மக்கள் தானே பாவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். But these 2 men warned against it. ஆனால் இந்த 2 ஆட்களோ அவர்களை Now the எச்சரித்தார்கள். whole world is watching and rejoicing. முழு உலகமும் இதை கண்டு களி கூர்ந்திருக்கும் வேளையில் All cameras are on it. கேமராக்கள் அனைத்து அவர் மீது இருக்கிறது. Now this time nobody can lie. இப்போது யாருமே போய் சொல்ல முடியாது. Listen to verse 13 13ஆம் வசனத்தை பாருங்கள். or verse 11. 11ஐ And பாருங்கள். after 3 days and a half, the Spirit of life from God entered into them, and they stood upon their feet, and great fear fell upon them which saw them. 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. Right in the middle of everything, when all the cameras are on, all of a sudden these 2 dead men that have been laying for 3.5 days, they're dead, stand up on their feet. கேமராக்கள் அனைத்தும் அவர்கள் மீது வைக்கப்பட்டு இருக்கிற காட்டப்படுகிற வேளையிலே திடீரென்று இந்த மக்கள் 2 பேரும் 3.5 நாள் மரித்து போன இந்த 2 பேர் தானே உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். Now the world is again facing a resurrection. இப்பொழுது உலகம் இன்னொரு உயிர்த்தெழுதலை சந்திக்கிறது. God is meeting the world that rejected the resurrection of Jesus. இயேசு உயிர்த்தெழுதலை உதாசீனம் பண்ணினார்களே உலக மக்கள், தேவன் அவர்களோடு பேசுகிறார். God is speaking to them once again. தேவன் திரும்பமாக அவர்களோடு பேசுகிறார். It is God's love that is doing this. தேவனுடைய அன்பு தான் இப்படி It செய்கிறது. is God's love that raised these 2 men up, not so that these 2 men can live. இந்த 2 பேரையும் தேவன் எழுப்பினார். எதற்காக? இவர்கள் 2 பேரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. Because these 2 men will live nevertheless in the presence of God, even if they are dead. இந்த மக்கள் ஒருவேளை மரித்தே போயிருந்தாலும் சரி தேவனுடைய பிரசன்னத்திலே என்றென்றுமாக உயிரோடு கூட தான் இருக்க Those போகிறார்கள். 2 men are not the important thing. இந்த 2 பேர் இங்கே முக்கியமல்ல. Their death is not so crucial. அவருடைய மரணமும் அவ்வளவு முக்கியமல்ல. The world is crucial. உலகம் தான் அவருக்கு முக்கியம். The world is important. உலகம் தான் அவருக்கு The முக்கியம். world has rejected Christ. உலகம் தான் கிறிஸ்துவை The புறக்கணித்தது. world has said that the resurrection of Jesus is a lie. இயேசு உயிர்த்தெழுதல் பொய் என்று இந்த உலகம் தானே சொல்லிற்று. Now in his love, God does this before the whole world. இப்பொழுது தம்முடைய அன்பினாலே முழு உலகத்தின் கண்களுக்கு முன்பாக தேவன் இதை செய்கிறார். It is God's love. தேவனுடைய அன்பு இது. God is telling them, look at this. தேவன் அவளை பார்த்து சொல்கிறார், இது Now பாருங்க. turn and repent. இப்பொழுது திரும்புங்கள், மனம் Do திரும்புங்கள். not come under the wrath of God. தேவனுடைய கோபாக்கினின் கீழாக வர வேண்டாம். Turn from your evil ways. தீய வழியை விட்டு திரும்புங்கள். It is God's love. தேவனுடைய அன்பு அது. It is God's love. தேவனுடைய அன்பு. Many times people cannot understand God's love. பல வேளையிலே மக்களுக்கு தேவனுடைய அன்பு புரியாது. Peter says that many people mistake God's long suffering to be his weakness. பல பேதுரு என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய நீடிய பொறுமையை மக்கள் அவருடைய பலவீனம் என்று எண்ணுகிறார்கள். But God is long suffering. ஆனால் தேவன் நீடிய பொறுமை உள்ளவர். And he is still long suffering. இன்னும் நீடிய பொறுமை உள்ளவராக Even during the tribulation. உபத்திரவ நாட்களிலும் Even everything is coming to the end. When everything is coming to the end. அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அந்த கட்டத்திலும் Still God wants to give them a final chance. தேவன் கடைசியிலே ஒரு தருணத்தை கொடுக்கலாம் என்று நினைக்கிறார். All this powerful demonstration is done because he wants them to wake up from their spiritual deadness. அவருடைய ஆவிக்குரிய மரித்த நிலைமையிலிருந்து இவர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த வல்லமையான காரியங்களை அவர் செய்கிறார். Resurrection is not for those 2. உயிர்த்தெழுதல் அவர்கள் 2 பேருக்கு அல்ல, It is for the whole world. முழு உலகத்திற்கும் That's உயிர்த்தெழுதல். why the whole world is saying. முழு உலகம் அதனால் தான் சொல்லப்படுகிறது, பார்க்கிறது. When Jesus stood by the grave of Lazarus, லாசருவின் கல்லறையில் இயேசு நின்ற வேளையிலே Jesus wept. இயேசு அழுதார். Now many people say, பல என்ன சொல்கிறார்கள்? Jesus wept, இயேசு கண்ணீர் விட்டார். so we weep. ஆகவே நாங்களும் கண்ணீர் Jesus விட்டோம். wept here, இயேசு இங்கே கண்ணீர் Jesus விட்டார். wept there, அங்கே கண்ணீர் so விட்டார். and so wept there, அவர் அங்கே கண்ணீர் so விட்டார். and so wept here, இன்னொரு அங்கே கண்ணீர் so விட்டார். let's all weep. ஆகவே நாமும் கண்ணீர் விடுவோம். Well, why did Jesus weep? இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்? He came purposely to raise Lazarus from the dead. 4 days late he came purposely. வேண்டுமென்றே 4 நாள் கழித்து வருகிறார் லாசரு உயிரோடு எழுப்ப.
After his body has begun to decompose. அவன் சரீரம் அழிய ஆரம்பித்த பிறகு வேண்டுமென்றே வருகிறார். He knows he's going to get him up. நன்றாக தெரியும் உயிரோடு எழுப்ப போகிறது. Why would he cry? ஏன் அழ வேண்டும்? Why would he cry if he knew very well that he's going to raise him up? உயிரோடு எழுப்ப போகிறோம் என்று இவருக்கு தெரியுமே, இருந்து ஏன் அழ வேண்டும்? Even his prayer, he says, I know Lord, you hear me always, but I'm praying for these people that are round about me. தன்னுடைய ஜெபத்திலும் கூட என்ன சொல்கிறார்? தேவனே பிதாவே எப்பொழுது செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன், ஆனாலும் சூழ்ந்து நிற்கும் மக்கள் காணும்படியாக ஜெபிக்கிறேன் என்கிறார். You know, his prayer was for the other people. இவர் ஜெபம் மற்றவர்களுக்காகத்தான். You know, God hears his prayer. தேவன் ஜெபத்தை He knew for sure that he can raise Lazarus from the dead. லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்ப முடியும் என்று இவருக்கு நிச்சயமாக தெரியும். Was he crying for the dead Lazarus? செத்துப்போன லாசருக்காக அழுதார். The dead Lazarus is no problem. செத்துப்போன லாசரு பிரச்சனையே கிடையாது. Because he's going to raise him up. ஏன் அவனை உயிரோடு எழுப்ப He will போகிறார். come alive. உயிரோடு வருவான். Why was he crying? ஏன் அழ வேண்டும்? He was crying for those people that were unbelievers, standing there with questions, mocking him and not believing the one whom God has sent. மனதிலே கேள்வியை வைத்துக் கொண்டு பரியாசம் செய்து கொண்டு இவரை விசுவாசியாமல் இருந்தார்களே ஜனங்கள், அவர்களுக்காக அழுகிறார். He was not weeping for Lazarus. லாசருக்காக அழவில்லை. There is no reason to weep for Lazarus. லாசருக்காக அழ வேண்டிய காரணமே இல்லை. Lazarus has a resurrection. லாசருக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. His family is going to have him back. அவருடைய குடும்பத்தார் திரும்பவும் அவனை பெற்றுக் கொள்வார்கள். Jesus wept for the world. இயேசு உலகத்திற்காக He wept அழுதார். for the unbelievers. அவிசுவாசிகளுக்காக அழுதார். One other time Jesus wept. One other time Jesus wept. இயேசுவான இன்னொரு முறையும் அழுதார். That time he wept for the city of Jerusalem. எருசலேமுக்கு சென்ற வேளையில் So when he cried only for the unbelievers. ஆகவே அழுத வேளையிலே அவிசுவாசிகளுக்காக தான் அவர் அழுகிறார். Today we cry only for that reason. இன்றைக்கு நாம் அழுதால் அதற்காக தான் அழ வேண்டும். We are not afraid of death. மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை. Because we all have a resurrection. எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. Death does not going to separate us from God. It takes us to God. மரணம் நம்மை தேவனை விட்டு பிரிக்காது, தேவன் அண்டையிலே அழைத்து தான் So செல்லும். we don't cry about death. ஆகவே மரணத்தை கண்டு நாம் அழுவதில்லை. Death is no problem for us. மரணம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. We cry, our cry is for the world that does not believe. நம்முடைய அழுகை எதற்காக? இயேசு விசுவாசிக்கவில்லை உலகம் அதற்காக. Hello, இருக்கிறீங்களா? are you there? இருக்கிறீங்களா? Are you there? இருக்கிறீங்களா? The world that doesn't believe. விசுவாசியாத ஒரு So உலகம். Jesus, God does the resurrection here of these two ஆகவே men. இந்த இடத்திலேயும் தேவன் ஒரு உயிர்த்தெழுதலை காட்டுகிறார். Why? ஏன்? For the world, உலகம் அறிய not வேண்டும். for these two. இந்த ரெண்டு பேருக்காக அல்ல, It's for the world. உலகத்திற்காக. These two have eternal life. இந்த இரண்டு பேருக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. They have not perished, அவர்கள் அழிந்து போகவில்லை. but the world is perishing. உலகம் தான் அழுது The கொண்டு, world does not know Christ. உலகம் தான் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறது. That is why he did the resurrection. ஆகவே தான் உயிர்த்தெழுதலை அங்கு நடப்பித்து The காட்டினார். same hour, verse 12. 12ஆம் வசனம். And they heard a great voice from heaven saying unto them, Come up hither. And they ascended up to heaven in a cloud, and their enemies beheld them. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்தில் இருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். Now notice this. நல்லா கவனிங்க. Not only a resurrection, but an ascension also is given to them. உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதலும் இருக்கிறது. Just like Jesus was taken up in the clouds, these two witnesses are taken up in the cloud. இயேசு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதை போலவே இரு சாட்சிகளும் மேகத்தில் The எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். people laughed at the idea that Jesus was taken up in the cloud. இயேசு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற கருத்தை கண்டு மக்கள் கேலி செய்தார்கள். But one day the whole world is going to see how two people will be risen from the dead and will be taken up in the cloud right before their very eyes. ஆனால் நாள் ஒன்று வரப்போகிறது, இந்த இரண்டு ஆட்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவதை இவர்கள் கண்களாலே இவர்கள் And பார்ப்பார்கள். the Bible says that their enemies saw them. வேத புத்தகம் சொல்லுகிறது, அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் அதை பார்த்தார்கள். God loved these enemies. தேவன் இந்த சத்துருக்களை நேசிக்கிறார். He wants them to see it. இதை காண வேண்டும் என்று அவர் Why விரும்புகிறார். should they see it? ஏன் அவர்கள் காண வேண்டும்? So that their hardness of the heart will change. உள்ளத்தின் கடினம் மாற வேண்டும். So that they will repent. திரும்புவார்கள் அவர்கள். So that it will bring a terror in their hearts and they'll reach out to God. உள்ளத்திலே நடுக்கம் வரும், தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். The same hour there was an earthquake. அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. A 10th part of the city fell, and in the earthquake were slain of men
7,000. அந்த நகரத்தில் 10% இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சினால் அழிந்தார்கள். And the remnant were frightened and gave glory to the God of heaven. மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். Now they are terrified and they all of a sudden recognize God. பயந்தார்கள், திடீரென்று தேவனை They அறிந்தார்கள். say, oh God, God, God. ஓ தேவனே தேவனே தேவனே. But then if you read a few verses later, they again go back to their hardness of their heart. ஆனால் அடுத்த ஒரு சில வசனங்களை வாசித்தால் தெரியும், திரும்பமாக உள்ளம் கடினப்படும். All this is leading up to the judgment of God, which is so terrible. இவை அனைத்தும் பயங்கரமான தேவனுடைய நியாயத்தீர்ப்பு ஒன்று வரப்போகிறது, அதற்கு நேராக நடத்துகிறது. Before God judges with a terrible judgment, பயங்கரமான நியாயத்தீர்ப்பை கொடுத்து தேவன் தண்டிக்கும் முன்பு He waits and suffers long. அவர் பொறுக்கிறார், நீடிய He gives பொறுமையோடு many இருக்கிறார். chances. பல தருணங்களை கொடுக்கிறார். Repeated opportunities are given. திரும்ப திரும்பவுமாக வாய்ப்புகள் So வழங்கப்படுகின்றன. that when His cruel judgment comes, அந்த கொடுமையான நியாயத்தீர்ப்பு வரும்போது that no one can blame God for the cruel judgment. எவருமே கொடுமையாக நியாயந்தார்த்து விட்டாரே என்று தேவனை குற்றப்படுத்த Because முடியாது. He has given opportunities again and again and again and again. காரணம் திரும்ப 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 வாய்ப்புகளை கொடுத்து Just விட்டார். like even the plagues of Egypt, I told you, were trying to draw the Egyptians to the living God, not to destroy them. எகிப்தில் செய்யப்பட்டது வாதைகள் எதற்காக ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். எகிப்தியரை அழிப்பதற்காக அல்ல, எப்படியாகிலும் அவர்களை தன் பக்கமாக ஈர்க்க வேண்டும் It was not a என்பதற்காக. cruel God trying to kill people. கொடுமையான தேவன் மக்களை கொன்று குவிப்பதற்காக It was a செய்யவில்லை. loving God with signs and wonders trying to draw people to recognize the living God. அன்பின் தேவன் தானே அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக ஜீவனுள்ள தேவன் பக்கமாக மக்களை ஈர்க்க பார்க்கிறார். Egyptians did not recognize that day. எகிப்தியர்கள் நாட்கள் அது புரிந்து கொள்ள Even முடியவில்லை. with all the plagues, அவ்வளவு வாதைகள் வந்த போதிலும் it was due to the love of God. தேவனுடைய அன்பினாலே God had those things come upon them தேவன் அந்த காரியங்களை அவர்கள் மீது செய்தார், so that He can turn them away. அவர்களை திருப்பும்படியாக But they செய்தார். did not listen. ஆனால் அவர்கள் கவனிக்கவில்லை. Finally, they had the judgment. கடைசியில் நியாயத்தீர்ப்பு வந்தது. And the judgment is coming for the world. நியாயத்தீர்ப்பு உலகம் முழுவதுமாக Many வரப்போகிறது. people do not believe that judgment is coming. நியாயத்தீர்ப்பு வருகிறது என்பதை பலர் நம்ப மறுக்கிறார்கள். Today we have a sugar-coated gospel. இன்றைக்கு சர்க்கரை பூசப்பட்ட ஒரு சுவிசேஷம். You try to get saved if you can. முடிந்தால் ரட்சிக்கப்படு. If you're not saved, then finally God will save everybody anyway. சரி, Don't நீ worry about that. ரட்சிக்கப்படவில்லையா, கவலைப்படாத. கடைசியில தேவன் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அள்ளிக்கொண்டு He's a போய்விடுவார். loving God. அன்புள்ள ஆண்டவர் He's not going to destroy anyone. உங்களை அழிக்க மாட்டார். No judgment. நியாயத்தீர்ப்புல No கிடையாது. wrath. கோபாக்கியம் You கிடையாது. will read in the next few verses, we'll study next week, அடுத்த how வாரம். these people will be angry because the wrath of God has come. அடுத்து வருகிற வசனங்களிலே வாசிப்பீர்கள், எப்படி இந்த மக்கள் தேவனுடைய கோபாக்கினை வந்தபடியினாலே கோபம் கொண்டார்கள் என்று. They finally see that the wrath is real. இந்த கோபாக்கினை உண்மை என்பதை கண்டுவிட்டார்கள். But God's mercy and loving kindness is extended to us now. ஆனால் தேவனுடைய இரக்கமும் மனது உருக்கமும் அவர்கள் பக்கமாக காட்டப்படுகிறது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is a loving God. தேவன் அன்பின் தேவன். Whatever He does, under that, underlying that, as an undercurrent, you will see the abiding love of God. அவர் எதை செய்தாலும் சரி, அதற்கு கீழே அதற்கு அடியிலே தேவனுடைய அபார அன்பு காணப்படுவதை All the wrath that was poured out during the tribulation has the love of God underneath it. உபத்திரவ காலத்திலே கொட்டப்பட்டதே நியாய தீர்ப்புகள் அனைத்தின் கீழாகவும் தேவனுடைய அன்பு It காணப்படுகிறது. was to turn them, அவளை திருப்ப வேண்டும் warn them, எச்சரிக்கும்படி, give them an opportunity. வாய்ப்பு அளிக்கும்படியாக, It is to make them turn to God. தேவன் பக்கமாக அவளை திருப்பச் செய்ய வேண்டும் என்பதற்காக. Today we live in a period of grace, இன்றைக்கு கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம். and grace is extended to us. கிருபை நமக்கு Thank காட்டப்படுகிறது. God for God's grace. தேவனுடைய கிருபைக்காக தேவன், Thank God for God's love. தேவனுடைய அன்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise God. கர்த்தருக்கு Some ஸ்தோத்திரம். people say we are not going to be there when these things happen. ஒரு சிலர் சொல்வார்கள், அந்த காரியங்கள் நடக்கும்போது நாம் அங்க இருக்க போவது இல்லையே. That's right, we are not going to be there. நாம் அங்க இருக்க போவதில்லை. உண்மைதான். Then why should we study this? ஏன் படிக்க வேண்டும்? It still tells me about the love of God. தேவனுடைய அன்பை அது எனக்கு காட்டுகிறது. Praise God. கர்த்தருக்கு Let's stand up together. எழுந்து நிற்போம். Let's stand together. ஒன்றாக எழுந்து நிற்போம். Let's lift up our hands. கரத்தை உயர்த்துவோம். Thank God for God's great love. for தேவனுடைய us. பெரிய